வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்மகிட்ட இருக்க கேக்டஸ் வெரைட்டி பூராமே அப்படியே வீடியோவாக எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி புதுசாக 2 கண்டு உருவாகுது. இந்த செடியெலாம் 1 வருஷ செடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கேக்டஸு, இந்த கேக்டஸ் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. 2 வருஷம் ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டில் கண்டு எடுத்து வச்சது 6 மாத கண்டு. இதெல்லாம் 6 மாத கண்டு தான். இதெல்லாம் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். கேக்டஸ் வளர்க்க தெரியாதவங்க கூட வளர்க்க முடியும். இதுவும் 6 மாதம். இதுவும் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு சிலை கண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்தில் எப்படி ஸ்டார் கண்டாக இருக்கா, நீளமாக போயிருக்கு. மேலே பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு பச்சை ஸ்டார் கண்டா. அதில் ஒரு சின்ன கண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இதோட டாட்டா பாருங்களேன், நீளமாக போயிருக்கும் நெருக்கமாக. இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரே டைப்பில் வாங்கிட்டு வந்தது. 2 வருஷ செடி. இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த இது பத்தலை தொட்டி. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய தொட்டி மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்டஸும் பார்க்குறது இது பால் கேக்டஸ். நம்ம வீட்டில் குட்டியாக எடுத்து வச்சது. நல்லா பூ பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு இது இருக்கு பாருங்க, பிரிவு. இதோட பிரிவு பாருங்க, 7 இருக்கா. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விரல் கண்டாக இருக்கும் இந்த கேக்டஸ். கற்றாழை ஜீப்ரா கேக்டஸ். இது ஓல்டு மேன். எப்படி மனிதனுக்கு தலை நரைச்சிருக்குமோ அந்த மணிக்கு ஓல்டு மேன் கேக்டஸ். இது ஒரு வயலட் கலரில் பூ பூக்குது. சூப்பராக இருக்கு பூ. இது வருங்க பச்சையும் சகப்புமா. இதோட முள்ளை பார்த்தீங்களா, ஒயிட் டாட்டு. அப்படியே நல்லா மொட்டை கண்டாக இருக்கும். நல்லா பாலாக ரவுண்டாக கோழிக்குண்டு கண்ணாட்டா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. இது ஒரு கற்றாழை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வீட்டில் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். யாருனாலும் வளர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை தான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். எல்லோ கலர் முள் வந்து மஞ்சள் கலராக இருக்கா.
அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதே இதில் ஒயிட்டு, அதே தான். ஆனால் வெள்ளை கலர் முள், பெரிய முள் பாருங்கள், எல்லோ கலராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸு. அதே பாருங்கள், இந்த கெட்டால் எப்படி வளருதுன்னு பூ பூக்க பாருங்க. பூவை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு காம்பை விட்டு போய் பூக்குது பூவை. இது நம்ம சாதா சப்பாத்தி கிளி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் ஒரு டேஞ்சரானது, இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான கேக்டஸ் வளர்க்குறதுலையே. இந்த முள் வந்து குத்திருச்சுன்னா 2 நாளைக்கு கையை அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு குட்டி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வேகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது 1.5 வருஷம் ஆச்சு. இந்த கேக்டஸோடு சேர்ந்தது தான். இது ஈஸியாக வளரும். இந்த க்ரீனு ஈஸியாக வளரும். ஆனால் இது பாருங்கள், க்ரீன் வித் ஒயிட் ரொம்ப ஸ்லோவாக வருது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கலரில். இந்த ரேக் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரேக்கு க்ரீன் வித் ஆரஞ்சு முள் பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இந்த இதை பாருங்கள், இதுவும் பூ பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த கேக்டஸும் பூ பூத்துருக்கு. இது முள்ளு கலர்லேயே பூ பூத்துருச்சு. பாருங்க, இதுவும் இந்த கேக்டஸும் அதே நேரத்துலேயே பூ பூக்குது. சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெடிச்சா முள் குத்தும்னு, அதோட இது அது எப்படி புது கண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது ஜீப்ரா கேக்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சப்பாத்தி கல்லியில் 3 வெரைட்டி இருக்குது. இது எல்லோ முள், எல்லோ கலராக இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலரு முள். இதே இதில் ஒயிட் கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, வரையில் காட்டுறேன். முள்ளம்பன்றி என்கிட்ட இருக்கா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஃப்ரெண்ட்ஸுங்க. கலரை பாருங்கள், இதோட கலரையும் அதோட இதையும் நிறத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஈஸியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதே இல்லை, கவனிக்க வேண்டியதில்லை. ஏதோ நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்க பொழுது போகாதப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம்.
எப்படி இருக்குங்க வெள்ளைக்கோடு எப்படி ஸ்கேல் வச்சு போட்டோம் இன்னைக்கு. இது வேறு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் வேறு வெரைட்டி. இது நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மாற்றிருக்கோம், இது மண் மாற்றிருக்கோம். தலையில் எப்படி ஒரு கோபுரங்க நட்டா. அதே மணிக்கு நம்ம சக்லாண்ட் வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே 4 ஒயிட் பால் அப்படியே ஐஸ் கண்டாகவே இருக்கும். இது முள் பஞ்சு கண்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.